சாந்தி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்றது தப்பா இல்லை ரைட்டா? ஸோ அதை தான் வந்து பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போது நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய மாடுலேஷன்லேயும் சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்குறதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நினைப்பீங்க இப்போ கூட என்ன பெருசாக சொல்லிட போகிறாங்க, உயிரை கொன்னா வந்து பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லுவாங்க, அந்த உயிர் துடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொன்னால் நமக்கு வந்து நம்ம கேட்டுக்குவோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அது உங்களை பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை விடுங்க இல்லையா? ஸோ அதை கண்டிப்பாக உங்களை பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து எல்லா நோய்களுக்குமே காரணம் அந்த நான்வெஜ் தானே சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போது இதை தவிர்த்து இதை விட்டு வேறு ஏதாவது காரணங்கள்லாம் இருக்கா? ஸோ பாவம்னு சொல்கிறாங்க, அது வந்து அது துடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கு தான் பார்த்திங்கன்னா பல் வந்து அந்த அப்படியே கூர்மையாக வெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மனிதர்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது பழங்கள் காய்கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அது உண்மை தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி நிறையா இன்னும் சில காரணங்களாக இருக்குது. ஸோ நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னமும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு வந்து குடல் வந்து ரொம்ப பெருசு, ஆனால் வந்து விலங்குகளுக்கு வந்து ரொம்ப சின்னது. அது வந்து சீக்கிரமாக வந்து இது பண்ணி விட்டுரும், சீக்கிரமாக வந்து டைஜஷன் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே, இதை தாண்டி என்னென்ன காரணம் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடியிலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும்ல இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நான்வெஜ்ஜும் ஒரு உயிர் தான். ஓகேங்களா? ஸோ அது இறந்துடுச்சு அப்படின்னாலே கொஞ்ச நேரத்தில் அந்த பாடியிலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ இது உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஸோ அப்போது ஏன் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது? ஏன்னா நம்ம அந்த நான்வெஜ் ஆகட்டும், ஸோ யாராக இருந்தாலும் இறந்த உடனே இறந்த அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா இந்த கெட்ட பாக்டீரியா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாக்டீரியாஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளை வயிறில் வந்து ஜீரணமாகறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பாக்டீரியா வந்து நல்ல பாக்டீரியா நிறைய வந்து உதவி பண்ணுது. ஆனால் நம்ம இறந்த அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த கெட்ட பாக்டீரியாவில் நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கெட்ட பாக்டீரியா பரவுறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் அதை கொண்டு வந்து மறுபடியும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கும் வர நோய்கள் நிறைய நோய்கள் வர அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மையான காரணமே இது சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஸோ இது மட்டுமா அப்படின்னா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், இன்னும் நிறைய காரணம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்டில் போய் பார்த்தா, ஸோ இதோட ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் கிடச்சிது. ஸோ அது உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிய வரணும். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இல்லை அமெரிக்காவில், அவர் பார்த்திங்கன்னா ஒரு 26 ஏஜ் இருக்கும் போல். ஸோ அவர் வந்து என்னென்னா நல்லா ஃபேட்டாக இருந்திருக்காரு, நல்லா குண்டாக இருக்காரு, நல்லா வயிறுலாம் நிறையா பெருசாக இருந்திருக்கு. ஸோ என்ன இழைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இருக்காங்க, இந்த நிறைய டயட் சொல்கிறாங்கல்ல, நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்டு குறைக்கிற மாதிரி ஒரு டயட் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து சரி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிருக்காரு. ஸோ குறைச்சப்போ பார்த்திங்கன்னா அந்த உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு குறைஞ்சிருக்கு, அந்த வயிறு மட்டும் பார்த்திங்கன்னா அது சுத்தமாகவே குறையல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஃபேட்டாக இருக்க மாதிரியே இருந்திருக்கு. ஸோ அவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, சுத்தமாக குறையல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இந்த டயட்டை மாற்றிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் டயட் எடுத்தார். ஸோ பழங்கள் மட்டுமே சாப்பிட்றது, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு 90 நாளைக்கு பழங்கள் மட்டுமே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டார். ஸோ இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சாப்பிட்டது வந்து நமக்கு வந்து ஜீரணமாகி வந்து ஒரு மோஷனாக வெளியே போயிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம லிக்விடாகவே சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்போ நமக்கு மோஷன் வரக்கூடாது. ஸோ அப்படி தான் இருக்கணும். ஆனால் இந்த நான் சொன்னேன் பார்த்திங்களா, ஒரு நபர் வந்து இந்த ஜூஸ் மட்டுமே சாப்பிட்டுருக்கார். ஸோ லிக்விட் தான் சாப்பிட்றாரு. அப்போ அவருக்கு மோஷன் வரக்கூடாது 90 நாளைக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக. ஸோ அப்போ அவருக்கு வந்து இது வரக்கூடாது. அப்போது பார்த்திங்கன்னா அவருக்கு ரெகுலராக எப்படி வந்து மோஷன் போகுமோ அதே மாதிரியே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அவருக்கும் தெரியல எதனால் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவருக்கே தெரியல. ஸோ அப்புறமேல் தான் அவருக்கு பார்த்தா தான் தெரிஞ்சுது, அவரோட உடம்புல அந்த இதுக்கு முன்னாடி நிறைய டயட் சாப்பிட்டார் பார்த்திங்களா. ஸோ நிறையா அந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்டார் பார்த்திங்களா. ஸோ அந்த நான்வெஜ் அந்த நான்வெஜ் வந்து அந்த கழிவாகவே அப்படியே அந்த உடலில் அந்த குடல்லே தங்கி இருந்திருக்கு.
ஓகேங்களா. இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 கிராம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கிராம் வெளியே வந்துடும். ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம், ஒரு 25 கிராம் பார்த்திங்கன்னா உடம்புலே தங்கிடும். ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் வந்து பெரிய வயிறு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஃபேட் இருக்காது. ஃபேட் வந்து அவ்வளோ பெருசெல்லாம் ஃபேட் இருக்காது. ஸோ அதில் உள்ள வந்து அந்த நான்வெஜ்ஜே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுதான் அது அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அப்படி கெடுத்துரும், உடம்பு எல்லாத்தையும் கெடுத்துரும். ஸோ ஏன் இந்த நான்வெஜ் செரிக்கலை அப்படின்னா அது நமக்கான உணவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நமக்கான உணவு என்ன அப்படின்னா காய்கறிகள், பழங்கள் தான். ஸோ காய் என்ன சொல்கிறது, இந்த பச்சை காய்கறிகள், இந்த பழங்கள் அதெல்லாம் தான் இறைவன் நமக்காக படைச்சது. ஓகேங்களா. ஸோ ஒன்றே சொல்லுவாங்க, இதுவும் ஒரு உயிர் தானே, செடியும் ஒரு உயிர் தானே, ஸோ ஆடு மாடு கோழிலாம் அதுவும் ஒரு உயிர் தானே, ஸோ இதை கொல்லக்கூடாது தானே அதையும் கொல்லக்கூடாது தானே, அப்படி அந்த பாயிண்ட்டு வருவாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா நம்ம நாக்குக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்து அடிமையாகிடுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ்ஜுக்கு வந்து அடிமையாகிடுது. ஸோ உடனே வந்து இது எப்படி சொல்லிடுறது. சரி ஓகே, அதுவுமே நான் சொல்கிறேன். என்னென்னா இப்போது ஒரு மாங்காய் மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாங்காய் மரம் இருக்குது. இது ஒரு பழம் கொடுக்கறது. ஸோ இது ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. ஸோ இந்த ஆடு வந்து ஒரு 5 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாங்காய் மரத்தில் வந்து ஒரு 100-200 வந்து மாங்காய் இது பண்ணுது. ஸோ அந்த 100 மாங்காவும் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த மரம் விழுந்துருமா, இல்லை அந்த மரம் கெட்டுருமா? கெடாது, நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி வந்து அந்த ஆடு வந்து குட்டி போடுறது தானே நம்ம வந்து அடித்து சாப்பிட்றதுக்கா? கிடையாது. அந்த கோழிக்குட்டி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கா? கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த 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 என்ன சொல்கிறது, இந்த வெஜிடேரியன்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளோட படைப்பு தான். ஓகேங்களா. நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்றைக்காச்சு? ஸோ வாழைப்பழத்தில் வந்து வாழைமரம் ஒரே ஒரு வாழைக்காய் தான் வருமா? ஒரே ஒரு வாழைப்பழம் தான் வருமா? நிறைய வாழைப்பழம் வரும். ஏன்னா எல்லாருக்கும் உதவுற மாதிரி. ஆரஞ்சு மரம் பார்த்திங்கன்னா நிறைய ஆரஞ்சு வரும். ஸோ மாங்காய் மரம் பார்த்திங்கன்னா நிறையா மாங்காய் வரும். ஒரு கொத்தில் திராட்சை வந்துச்சுன்னா நிறைய திராட்சை வரும். அதே மாதிரி தான் ஒரு மரத்தில் முருங்கைக்காய் வந்துச்சுன்னா நிறைய முருங்கைக்காய் வரும். ஸோ வெஜிடேரியன் எல்லாமே இப்படி தான் நிறைய வரும். ஏன்னா கடவுள் நமக்கு கொடுத்து சாப்பிடணுன்னே கொடுத்தது. ஸோ அந்த இதை பிடுங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு மரம் ஒரு பழத்தை எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மரமே விழுந்துடாது. ஓகேங்களா. சீசன் அது நல்லா வந்துட்டு தான் இருக்கும். இன்னும் வாழை மரம்லாம் பார்த்திங்கன்னா வாழையாக வந்துட்டுருக்கும். ஓகே. அப்போது நம்மளோட